தமிழ் சினிமா ரசிகர்களால் புரட்சி கலைஞர் என அன்போடு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் தேமுதிக கட்சியைத் தொடங்கி அரசியலிலும் தனது இருப்பை பதிவு செய்தார். தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் பிற மக்களின் துயர் துடைத்த அவருக்கு வயது வித்தியாசமில்லாத ரசிகர்கள் உள்ளனர். இப்படியான நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த விஜயகாந்த் கடந்தாண்டு டிசம்பர் 28ஆம் தேதி காலமானார். மக்கள் மனதில் நீங்கா நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை. இதற்கிடையில் மத்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவித்தது தமிழக மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே கடந்த மே 9ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் இந்த விருதை விஜயகாந்தின் மனைவியும் தேமுதிக பொதுச்செயலாளருமான பிரேமலதாவிடம் வழங்கினார். விஜயகாந்துக்கு விருது வழங்கியது தொடர்பாக நடிகர்கள் சத்யராஜ், பிரபு உள்ளிட்டோர் வீடியோ வெளியிட்டு நெகிழ்ச்சியடைந்தனர். இப்படியான நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். என்னுடைய அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்திருக்காங்க. அது நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் 24 புத்தகத்துல அவருடைய வரலாற்றை பதிவிட்டு இருக்காங்க. அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது. விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது இன்னும் என்னால ஏற்றுக்கவே முடியல. ஒரு டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இனிமே விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ ஒரு மதுரையில பிறந்த ஒரு மதுரை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் நாமும்